சவுத் இந்தியாவோட மான்செஸ்டர் சிட்டியான கோயம்புத்தூர்ல மெட்ரோ இல்லைங்கிறது நம்ப முடியல. சிஎம்ஆர் சப்மிட் பண்ண டிபிஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 2017 மெட்ரோ ரயில் பாலிசி அர்பன் பாப்புலேஷன் 20 lakhs கீழே இருக்கிற சிட்டிஸ்ல மெட்ரோ பிளான் கொண்டு வர முடியாதுங்கிறது தான் அதுல அவங்க சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூரோட பாப்புலேஷன் 15 lakhs. 2011 சென்சஸ் படி கோயம்புத்தூரோட பாப்புலேஷன் 15 லட்சம் பேர் தான். இப்போ கிட்டத்தட்ட 14 வருஷம் முடிஞ்சிருச்சு. எனக்கு இதை பார்க்கும்போது பொல்லாதவன் படத்துல வர்ற சந்தான காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. குழந்தைன்னு சொல்ற, இன்னுமா அந்த குழந்தை வளராம இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 14 வருஷமா பாப்புலேஷன் ஏறாம இருக்காங்கிறது தான் இங்க சந்தேகமே. யூபி மற்றும் குஜராத்தோடைய டிபிஆர் ப்ரொபோசலை 6 monthsக்குள்ள அப்ரூவ் பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம கோயம்புத்தூரோட டிபிஆர் ப்ரொபோசலை கிட்டத்தட்ட 20 மாசம் வெயிட் பண்ண வச்சு இப்போ ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலே மிகப்பெரிய தொழில் நகரம் நம்முடைய கோயம்புத்தூர். இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ஜிடிபில 1.4% நம்ம கோயம்புத்தூரோட கான்ட்ரிபியூஷன் இதுல இருக்கு. அதை விட கம்மியா ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ற பல சிட்டிஸ்ல இங்க மெட்ரோ இருக்குங்கிறதா ஆச்சரியமே. தமிழக மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கிறதே மத்திய அரசு தன்னுடைய பணியா வச்சிருக்காங்க. இதே இன்னும் கொஞ்ச நாள் கழிஞ்சு 2026 எலெக்ஷன்ல மீண்டும் கோவையில மெட்ரோ வரும்னு சொல்லி அரைச்சமாவே தேர்தல் அறிக்கையில அறிக்க போறாங்க.